ஸோ இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னாக்க, அமெரிக்காவோட தலைநகரமான வாஷிங்டன் டிசில இருக்க லிங்கன் மெமோரியலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லிங்கன் மெமோரியல் போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து வாஷிங்டன் மானுமெண்ட் இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்க்க போறோம். லிங்கன் மெமோரியலுக்கு வந்துட்டு நீங்க பார்க்கிங் வேணும் அப்படின்னாக்க, ரோட் சைட் பார்க்கிங் இருக்கும். அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பார்க்கிங் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நெறைய தூரம் வந்து நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்க சைட்ல பார்க் பண்ணிட்டு லிங்கன் மெமோரியலுக்கு போயிடலாம். ஸோ இங்க இதுதான் வந்து லிங்கன் மெமோரியல். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே பயங்கர கிரவுட் இருக்கும். ஏன்னா நெறைய பீப்பிள் வந்து இங்க வந்து விசிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்றதுனால நெறைய பேர் வந்து இங்க வருவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நெறைய பில்லர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பில்லருக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்க ஃபுல்லா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட நேம். அதாவது ஸ்டேட் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். டெலவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட நேம் எல்லாமே வந்து இதுல எழுதியிருப்பாங்க. இந்த மெமோரியல் சுத்தி வந்து இந்த நேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து லிங்கன் மெமோரியல். இது வந்து இந்த பில்டிங்க்கு உள்ள வந்து இந்த லிங்கன் வந்து இந்த மாரி உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். ஸோ இவர் உட்கார்ந்திருக்கிறது வந்து என்ன மீனிங் அப்டின்னாக்க, வாஷிங்டன் மானுமெண்ட் இருக்கு இல்லையா? அது அப்புறம் வந்து கேப்பிட்டல் பில்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவர் வந்து பார்க்குற மாரியான ஒரு கான்செப்ட்ல வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து இந்த மெமோரியலுக்குள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த லிங்கனோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நெறைய கியூவே நிக்கும். ஸோ இங்க நின்னு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிடலாம். இந்த லிங்கன் மெமோரியல் இருக்கு இல்லையா? இதுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வாஷிங்டன் மானுமெண்ட். இதுக்கு பின்னாடி வந்து கேப்பிட்டல் பில்டிங் இருக்கும். இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்க மாரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரெஃப்ளெக்டிங் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குளம் மாரி இருக்கு இல்லையா? இங்க வந்து தண்ணி ரொம்ப டீப்பெல்லாம் கிடையாது. ரொம்ப லைட்டான டீப் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லிங்கன் மெமோரியலுடைய அவுட் சைடு. ஸோ அந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இது. இந்த மெமோரியல சுத்தி வந்து இந்த பில்லர்ஸ் மாரி வந்து வச்சிருப்பாங்க. நாங்க வந்து ஈவினிங் டைம் வந்து இங்க வந்ததுனால, அ கொஞ்சம் வந்து இருட்டா இருக்கு. ஏன்னா மதியம் இந்த மாரி போனோம் அப்டின்னாக்கா, வெயில்ல வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லிங்கன் மெமோரியல் வந்து சுத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த வாஷிங்டன் மானுமெண்ட் இருக்கு இல்லையா? இங்க தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த போகும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரெஃப்ளெக்டிங் பூல் இருக்கு இல்லையா? ஸோ இது பக்கத்துல தான் அப்டியே நடந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, இது வந்து வேர்ல்ட் வார் 2 மெமோரியல் இங்க இருக்கு. ஆ ஸோ இதுக்கப்புறமா தான் வாஷிங்டன் மானுமெண்ட் இருக்கும். இந்த வேர்ல்ட் வார் 2 மெமோரியல் வந்து இதுதான். இது வந்து ஒரு பில்லர் மாரி வச்சிருப்பாங்க. இதுவும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பில்லர் மாரி வச்சு, இந்த நடுவுல வந்து ஒரு பெரிய ஃபவுண்டைன் இருக்கும். இந்த ஃபவுண்டைன சுத்தி தான் வந்து இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மாரி இருக்கும். இதுதான் அந்த பெரிய ஃபவுண்டைன். இதுவும் வந்து வேர்ல்ட் வார் 2 மெமோரியல்குரியதான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த சென்டர்ல இருக்க ஃபவுண்டைன்.
அமெரிக்காவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னா, இந்த வாஷிங்டன் மானுமெண்ட் ஒண்ணு. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து தூரமா இருக்கிறதுக்கு ரொம்ப சின்ன இது மாரி இருக்கும். ஆனா இது ஒரு பெரிய இந்த மானுமெண்ட் வந்து பயங்கர பெருசா இருக்கும். க்ளோஸா போகும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இத சுத்தி வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்கும். இது வந்து செர்ரி பிளாசம். அப்ப வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும். இந்த செர்ரி பிளாசம் பத்தி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து அது 1 வாரம் மட்டும் தான் அந்த பூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் உதிர்ந்துரும். அந்த 1 வாரத்துல வந்து ஸோ நம்ம போய் பார்த்துக்கிறலாம். ஸோ இதுதான் வந்து மானுமெண்ட். இத சுத்தி இந்த மாரி ஃபிளாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர பெரிய ஹைட்டா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு உள்ளயுமே வந்து ஒரு பெரிய லிஃப்ட் மாரி வச்சுட்டு நம்ம டாப் வரைக்கும் போகலாம். ஆனா வந்து நாங்க போகும்போது என்ன ஆயிருச்சு அப்டின்னாக்கா, அத வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க வந்து அந்த லிஃப்ட்ல வந்து உள்ள போக முடியல. இதுக்கு கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இருக்கு கேப்பிட்டல் பில்டிங் இது. கேப்பிட்டல் பில்டிங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். இப்ப இந்த வாஷிங்டன் மானுமெண்ட்ல இருந்து பார்த்தோம்னா, கேப்பிட்டல் பில்டிங் அந்த சைடு. இது வந்து லிங்கன் மெமோரியல். இங்க இந்த வழியா தான் நம்ம வந்து வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எவ்வளவு கூட்டமா இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். கார் வந்து லிங்கன் மெமோரியல் பக்கத்துல தான் வந்து பார்க் பண்ணியிருக்கு. திரும்பவும் வந்து நடந்து போகணும். கொஞ்சம் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங் ஆயிருச்சு. நாங்க வந்து கார் எடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்கத்துல ஒரு மியூசியம் இருந்தது. இந்த மியூசியம் வந்து புதுசா வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மியூசியம்னு நெனைக்கிறேன். ஸோ இத இன்னொரு தடவ விசிட் பண்ணணும். இதுதான் அந்த மியூசியம். இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மியூசியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க போகணும்னு ஆசை. ஆனா வந்து ஈவினிங் டைம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து போக முடியல. பாருங்க வாஷிங்டன் மானுமெண்ட் வந்து எவ்வளவு பிரைட்டா வச்சிருக்காங்க. லைட்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். அடுத்து வந்து கேப்பிட்டல் பில்டிங்க்கு வந்து விசிட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்திலேயே வந்து யுஎஸோட சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா? அங்க தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.